கூட கொஞ்சம் சாம்பிராணி கொஞ்சம் போட்டுருவோம். இப்போ இதெல்லாம் வந்து கூட போட்டு தண்ணி ஊற்றி பெசி போடுறோம். இப்போ இதை பெசிக்கிறாங்க. பெசிக்கிட்டு இப்போ நான் அடுத்தது எப்படி பிடிச்சி நம்ம வைக்கிறோன்றது தான். இப்போ சாம்பிராணிக்கு தேவையானது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஊதுவத்தி மாதிரி நம்ம இது ரெடி பண்ண போகிறோம். வாழ்க வளமுடன். ஏற்கனவே பூ காமிச்சிருக்கேன். அந்த பூவில் வந்து லவங்கம், ஏலக்காய், எல்லா பூவும் நம்ம காஞ்சி போன பூ போட்டுக்கலாம். மல்லி, ரோஜா, சம்பங்கி. அது வந்து இதுமாரி மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டோம். இதில் ஜவ்வாது, கொஞ்சம் நெய், அப்புறம் கற்பூரம் போட்டு இப்போ பன்னீர் ஊற்றி பெசிய போகிறோம். வாழ்க்கை வளமுடன். இது மாதிரி ஒரு கட்டைப்பையில் இருக்கக்கூடிய இது எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதோ இப்போ இவர் அடிச்சிட்ருக்காரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இதோ இப்போ இது ஏற்கனவே ரொப்பி வச்சுருக்காரு. இதை போடுங்க. இப்போ அது உள்ளே அடைச்சி வச்சதை இப்போ இதுமாதிரி பேனை எடுத்து அவ்வளோதான் அன்பு உள்ளங்களே. இப்போ இப்படியும் செய்யலாம், அழகாக வரும். இது வந்து இந்த தசாங்கத்துக்கு இப்படி தான் தருவாங்க. இது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டு கூட நம்ம கொஞ்சம் வத்தி ஏற்றலாம். வாழ்க வளமுடன். நாம் வத்தி தயாரிச்சோம் இல்லைங்களா? இப்போ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அருமையாக வந்திருக்கு. வாசனையும் நல்லா கம்மன்னு வருது. சூப்பர். தயாரித்து பலன் பெறுவோம்.